எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் லீவ். ரஷ்யாவுடைய போர் பதற்றத்தினால உலக அளவுல பெரிய ஷேர் மார்க்கெட்டுகளை இறங்கிடுச்சா, நம்ம ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு லீவ் விடாம ஓப்பனா வச்சிருந்தா பெருசா இறங்கி இருக்குமா அப்படின்ற மாதிரி போய் பயந்துகிட்டு உலக ஷேர் மார்க்கெட்டுகளை எடுத்து பார்க்கல. எந்த ஷேர் மார்க்கெட்டுமே பெருசா பயப்படல. இந்த சமயத்துல ஷேர் மார்க்கெட்ல 2 மாசம் ஷேர்களை வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணிட்டோமோ வாழ்க்கைய அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 2 மாசமா தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் நான் ஸ்டாப்பா இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ உச்சியில வாங்கினவங்களுக்கு அடடா பணம் 2 மாசம் வேஸ்டா போய் லாக் ஆனது மட்டும் இல்லாம நஷ்டத்துல வேற இருக்கு, 2 மாசத்தை நம்ம ஷேர் மார்க்கெட்ல தொலைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். இப்ப அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீல. பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் எவ்வளவு நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்றதான் முக்கியம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் 2020 இருந்து பணத்தை போட்டு இப்போ வரைக்கும் சும்மா வந்திருந்தா அசால்ட்டா 100% லாபம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் கூட உண்டு. ஏன்னா வருஷத்துக்கு 20% 25% சம்பாதிச்சு கொடுத்தாங்கன்னா அப்போ 4 வருஷத்துல என்னாச்சு, சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தா கூட ஒரு 100% லாபம் அப்படின்றது இந்த 4 வருஷத்துல வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஷேர் மார்க்கெட் ஏறி வந்ததுதான். ஏன் ஏறி வந்துச்சுன்னா, ஷேர் மார்க்கெட் இறங்கினா தான் மறுபடி பெருசாய் மேல் நோக்கி ஏறி வரும். அப்ப ஷேர் மார்க்கெட்டினுடைய இறக்கம் ரொம்பவுமே நல்லது. என்ன ஒரு பிரச்சனைனா, ஒவ்வொரு இறக்கத்திலையும் பணம் போட்டோமா, அதே மாதிரி கீழே பணத்தை ஒரு 40% கீழே விட்டான் அப்படின்னா அவன் திரும்பி ஏறப்ப 100% ஒரு லோ பாயிண்ட்ல இருந்து ஏறுவான். அப்ப அந்த லோ பாயிண்ட்ல வாங்கி 100% லாபம் வர்ற வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டு இருக்குமா அப்படின்றத முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இனி ஏறுறதுக்கு 2 வருஷம் கூட ஆகட்டுமே, என்ன அர்ஜென்ட்டு. ஸோ 2 வருஷம் கழிச்சு நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சிருந்து எனக்கு 60% லாபம் வந்தா சரி. அல்லது ஒரு டைரக்டா நான் ஏதாவது ஒரு நல்ல ஷேர் வாங்கி வச்சிருக்கேன், பிஎல்னு ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறேன், அவன் 500 ரூபா போகட்டும், ஆர்இசி லிமிடெட் 1000 ரூபாய் தாண்டி போகட்டும், அது மாதிரி நல்ல நல்ல பங்குகள் பெருசா மேல் நோக்கி ஏறிட்டும், நான் வெயிட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என் கண்ணுக்கு எது எல்லாம் சப்போர்ட்னு தெரியுதோ, ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட், அல்லது டாப்ல இருந்து இப்போ 10% இறங்கிட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட், அல்லது ஒரு 20% டாப்ல இருந்து இறங்கிட்டா அப்ப இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு எனக்கு எதையெல்லாம் என் மனசுக்கு சப்போர்ட்னு தோணுதோ அங்கெல்லாம் கொஞ்சோண்டு பணத்தை இறக்கிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் மார்க்கெட் கண்டிப்பா திரும்பி ஏறத்தான் போறான் அடுத்த 2 வருஷமோ 3 வருஷமோ. அப்ப பிளே பை த பர்சன்டேஜ் பேசிஸ் அப்படிம்பாங்க. அப்ப 2 வருஷம் வெயிட் பண்ணி 100% லாபம் கிடைச்சா என்ன தப்பா? இங்க பாருங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒரு உதாரணத்தை பாருங்க. இந்த கும்பாக்குட்டி என்ன பண்ணிருக்கு, 140 ரூபாயில இருந்து 100 ரூபா 40% காலியாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன தெரியுங்களா பண்ணா, 2020 சமயத்துல வெறும் 30 ரூபா இருந்த பங்கு 3 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா 30 ரூபாயில இருந்து 140 ரூபா போயிருக்கான். நம்ம 30 ரூபாயில இருந்து 60 ரூபா போனா போதுமேனு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஐஓசின்னு ஒரு பங்கு, அவன் 2020 36 ரூபா இருந்தான். இது என்ன பெயர் தெரியாத கம்பெனியா? இவன் ஊருக்கு உட்காந்து பெட்ரோல் ஊத்தி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. 36 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கான். நம்ம 36 ரூபாயில இருந்து 72 ரூபா வந்தா போதுமே 2-3 வருஷத்துல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். 3 வருஷத்துல அவன் போனது 30 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 200 ரூபாய். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் கூட ஷேர் மார்க்கெட்ல லாக் ஆகட்டுமே, ஆனா ஒவ்வொரு சப்போர்ட்லையும் போட்டு வந்த பணம் ஏதாவது ஒரு பணம் 100% லாபம் சம்பாரிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, இந்த ஹாட் நியூஸ், இந்த பிரேக்கிங் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நான் போய் இன்னைக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா. ஒரு பக்கம் என்ன நியூஸ் பார்த்தேன்னா, இந்த ஜீரோதா மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி படித்தேன். ஜீரோதா பல விஷயங்களை கொள்கை அடிப்படையிலே வச்சிருக்காங்க. ஜீரோதா கால்ஸ் கொடுக்கறது இல்லை, அவங்க வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த எம்டிஎஃப்பும் அவங்க கொடுக்காம இருந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்க முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாமல் எம்டிஎஃப் அப்படின்றது லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்க ரொம்பவுமே லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. திடீர்னு பார்த்தா லான்ச் பண்ண மாதிரி நான் பத்திரிகைகளில் படித்தேன். அட கடவுளே, என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இப்படி ஒரு காரணம் இருக்கலாம். இவங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்னுடைய வருமானம் எல்லாம் வீக் டெய்லி எக்ஸ்பைரி எல்லாம் இப்போ நிறைய இல்லை. செபி அதை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, பல்வேறு இடங்கள்ல லாஸ் நடக்குது அப்படின்றதுனால. அதனால இவங்களுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் அடிபடுது. அதுவும் இல்லாமல் ரிபேட் போன்ற சில பாலிசியில செபி கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. அதனால இவங்க புது விதமா சரி சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணுமே தொடர்ந்து அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல.
ஆனா பொதுவா எப்படி இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு சாதாரணமா ஆர்டர் பண்றதுக்கு கிளிக் பண்றோம். அப்படி ஆர்டர் பண்றதுக்கு பைன்னு கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டிஎஃப்னு புதுசா ஒரு மெனு அப்படின்றது ஆர்டர் மெனுல வருது. இப்போ பாத்தீங்களா, பையை கிளிக் பண்ணோனேமே ரெகுலர்ல எம்டிஎஃப்னு ஒன்று வருது. நான் போய் உடனே ஓடி பார்த்தேன் எனக்கு கீதா அந்த இது இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி இன்னுமே ஓப்பன் பண்ணி விடல. எம்டிஎஃப் அப்படின்ற செக்மெண்ட் எனக்கு இன்னும் வரல. அந்த ப்ராடக்ட் ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் யாருக்கெல்லாம் முதல்ல இந்த எம்டிஎஃப் அப்படின்றது வரும் அப்படின்னு பார்த்தா, பிஓஏ கொடுத்துருக்கிறவங்க அல்லது டிடிபிஐ எனேபிள்ட் ஆயிருந்தாதான் இந்த எம்டிஎஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். அது என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று படித்தேன். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எங்கூர் சைடெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி வாங்கினாவே அட பாவி அவன் என்னப்பா இவ்வளோ வட்டி வாங்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் மூலியமா ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட 1 லட்சம் ரூபா தான் இருக்கு. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பொசிஷன் எடுத்திருக்கீங்க. நாங்க சில ஸ்டாக் சொல்லுவோம், அதுல மட்டும் தான் எம்டிஎஃப் இருக்கும். அந்த வகையில நீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்க பணம் 1 லட்சத்தை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய நீங்க அடிஷனலா எடுத்திருக்கக்கூடிய 3 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளும் நாங்க 0.04% வட்டி போடுவோம். நீங்க எத்தனை நாள் வச்சிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடேங்கப்பா, அப்ப நான் 365 நாள் இப்பதான் நம்மளுக்கு ஷேர் வாங்கி வச்சோம்னா 4 மாசம் லாக் ஆகுது, 1 வருஷம் லாக் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப 1 வருஷத்துக்கு நம்ம வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 14.6% அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அப்ப 3 லட்சம் ரூபாய்க்கு என்னாச்சு, கிட்டத்தட்ட 43,800 ரூபா வட்டி அப்படின்றது வருது. சரி, அந்த 3 லட்சம் ரூபா மேல் நோக்கி ஏறி 3,43,000 ரூபாய்க்கு பொதுவாக 1 லட்சம் ரூபா ஒரு ஷேர் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. ஒரு டாடா ஸ்டீலோ டாடா மோட்டரோ ஏதோ ஒரு டாடா குரூப் நல்ல ப்ளூ சிப் கம்பெனியா வாங்கி போடுறாங்க. அந்த கடன் ஒரு 3 வருஷம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இவங்க வாங்கி இருக்கிற ஸ்டாக்ஸ் அந்த 3 வருஷத்துக்குள்ள கடன் வட்டி ரெண்டையும் சேர்ந்து தாண்டி போயிடுச்சுன்னா அந்த கடனை அடைச்சு விட்டு அந்த வட்டியும் கட்டிவிட்டு மீதி வர்றது வருமானம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அப்ப இது வந்து 14.6% அப்படின்றது வந்து பொதுவா மற்ற இடங்கள்ல போனா எப்படி 18, 19 எல்லாம் கூட போயிடும் ப்ரொஃபஷனல் லோன்லாம் போனா. ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீப்பான லோன் மாதிரி தெரியல. ஒரு 10% அல்லது 12% கொடுத்துருந்தா கூட சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். பட் 14.5%, அதுவும் இது ஒரு நிலையில்லாத தொழில். இந்த எம்டிஎஃப் ட்ரேடிங்ல வாங்கி போட்டுட்டு கடனுக்கு ஷேர் வாங்கி போட்டுட்டு அவன் ஏர்லினா அப்புறம் கடனையும் கட்டிக்கிட்டு இருக்குன்னா கீழே போச்சுன்னா அதுக்கு மார்ஜின் கால் வந்துச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம மார்ஜினை அப்டேட்டும் பண்ணணும். அதே மாதிரி இவங்க டெலிவரி புரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஜீரோ தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி எம்டிஎஃப் ட்ரேடிங் பண்றவங்க வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வாங்குறது இல்லை. அதனால இந்த எம்டிஎஃப் ட்ரேடிங் நீங்க யாராவது பண்ணீங்கன்னா, இந்த எம்டிஎஃப் மூலியமா நீங்க வாங்குனீங்கன்னா அப்போ புரோக்கரேஜ் வந்து ஒரு ஆர்டருக்கு 0.3% அல்லது 20 ரூபீஸ் எது கம்மியா அதை போட்டு விடுவோம் அப்படின்னு டெலிவரி புரோக்கரேஜும் பண்றாங்க. ஆளினால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எம்டிஎஃப் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ரொம்பவுமே இன்ஃபார்ம்டு. அதே மாதிரி கண்டிப்பாக என்னால் பணம் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு மேபி இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கலாம். இல்லைன்னா இதில் போய் சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த எம்டிஎஃப்ல கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி கடன் வாங்கி ஷேர் வாங்கி இப்படி குப்புன்னு விழுந்துட்டான்னு வச்சுங்களேன். இந்த ஐஓசி எல்லாம் பாருங்க 200 ரூபாயிலிருந்து இப்போ 133 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கு வட்டியும் கட்டிட்டு வந்துட்டு இருக்கணும், வேல்யூ இறங்கிருச்சேன்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் புலம்பிட்டு கொண்டிருக்கணும். எனிவே இந்த எம்டிஎஃப் அப்படின்ற ஒரு மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் ப்ராடக்ட் வந்து மற்ற இடங்கள்ல இருக்கு, ஆனால் ஜீரோ தான் இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன பிளாக் மார்க் இருந்தது. அதுவும் இப்போ ஜீரோ தான் சரி பண்ணிடுச்சு. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டோமா, நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு பணம் அது சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். மாசமான அல்லது ஒரு குவார்டர்லி ஒன்ஸ் நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளில் பணத்தை போட்டோம்னு வச்சிங்களேன், அது அந்த மாதிரி தான், தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி தான். சமீபத்தில் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல ஒரு நல்ல பல்கான ஒரு டிவிடெண்ட் எனக்கு வந்துச்சு. அதுக்கு தான் இந்த பேச்சு. ஸோ நல்ல நல்ல டிவிடெண்ட் பங்குகளில் பணம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஏறுதோ இறங்குதோ நம்மளுக்கு டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டண்டாக வந்துக்கிட்டே இருக்கும், அது கொடுக்கும் வரை. எனிவே டிவிடெண்ட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் இது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளில் பணம் போடும்பொழுது ஒரு தனி இன்கம் அப்படின்றது நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் பைசல் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவன் அதுக்குண்டான டிவிடெண்டை பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு வகை. அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்புகள் கம்மி. இப்போ திடீர்னு ஒரு 50 லட்ச ரூபா பணம் சேர்த்திட்டோம் அல்லது பிட்டாக சேர்த்திருந்தா இதை பண்ண முடியாது. பட் யாரோ புதுசாக ஒருத்தர் ஒரு 50 லட்ச ரூபா பணத்தை சேர்த்திட்டாரு அல்லது ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை சேர்த்திட்டாரு, அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க.
அவங்களுக்கு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுதே பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கவர்டு கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு சரக்கை வாங்குறாரு. அது கீழே போனாலும் அவர் என்ன பண்ண முடியும், வச்சிருந்து தான் ஆக முடியும். இதுவே மேலே போச்சா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆமாம், இவர் அப்படியே அறுவடை பண்ணி அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்ற மாதிரி நம்ம எந்த ஷேர் வாங்கினாலும் உடனே 50%, 100% ஒரே மாதத்தில் ஏறிடுறானா, ரொம்ப ரொம்ப ரேர், அரிதிலும் அரிதானது. அதில் இந்த ரிலையன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பெருசாக மூவ்மெண்ட்டே பண்ணி கொடுக்கல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி தான், பெருசாக மூவ்மெண்ட்டே பண்ணி கொடுக்கல. அது போன்ற ரொம்ப நிலையான பங்குகளில் 10 லட்ச ரூபா வாங்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ், ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு 1100 ரூபாய் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிடிச்சி ஆப்ஷனில் வித்து விடுறாருன்னு வச்சிங்களேன், அது வந்து அவருக்கு ஒரு மந்த்லி இன்கம் அப்படின்ற மாதிரி தான். கீழே போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அந்த ஸ்டாக்கை வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு 1000 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக் 1100 ரூபா ஒரே மாதத்தில் என்ன 10% ஏறிட போகுதா அப்படின்ற அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சமயத்தில் 1100 ரூபா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கை வித்துக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மந்த்லி ஜீவனாம்சம் மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இது போன்ற ஐடியாக்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, நம்மளை போட்டு அடி வெளுத்து விட்ட ஷேர்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பல ஷேர்கள் கீழே இறங்குறதுக்கு காரணம் எஃப்ஐஐஸ் ஹெவியாக வித்து விடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் எஃப்ஐஐஸ் ஹெவியாக வாங்கின பங்குகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு 5 பங்குகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹிமாட் சிங்கே சைடே அப்படின்ற கம்பெனி வந்து எந்த செக்டரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டடான செக்டரில் இருக்காங்க. இந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு இவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் எப்படின்னு பார்த்தா ஒரு கௌரவமான ரிசல்ட் தான் கடந்த 2-3 குவார்ட்டர்களாக கொடுத்துட்டு இருக்கு. பெருசாக இவங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு கௌரவமான ரிசல்ட்டுகளை இந்த பங்கு அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கு. திடீர்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அக்டோபர் மாதத்தில் முதல்ல 3% இருந்தது, இப்போ 13% இதனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் முட்டுச்சந்துக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரி இந்த ஷேர் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் இப்போவும் இருக்கா. ஸோ இந்த பங்கில் வந்து எஃப்ஐஎஸ் அப்படின்றவங்க ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இதனுடைய ஷேர் பிரைஸ் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அநியாயத்துக்கு. அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுதாங்க அப்படின்ற மாதிரி இருந்த பங்கு கடைசியில் அடுத்த கும்பா பேங்க் நாங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி 100 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 65 ரூபாயில கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இந்த ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 19.57% ஹோல்டிங்காக இருக்கு. ஸோ டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 8%லேருந்து 11.73% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னுடைய எஃப்ஐஎஸ் டேட்டா மார்ஜினலாக கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. ஆனால் டிஐஸ்னுடைய டேட்டா நல்லா பல்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 8 to 11%. நீங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு போங்கய்யா, இந்த ஷேரை மேலே ஏற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஒரு வருஷத்தில் பார்க்குறதுக்கு இது லோ ப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஆனால் 3 வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா அது 2022 வெறும் 31 ரூபா இருந்த ஷேர் 31 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ வந்து லேசாக ஒரு சின்ன பயம் அப்படின்றது வரும். ஏன்னா எப்போவுமே ஸ்டாக்ஸ் கீழே இருக்கும்போது பெருசாக பயம் வராது, உச்சத்திலேருந்து கீழே இறங்கும்போது தான் கொஞ்சம் பயம் வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜிபிடி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னா அவனு இப்போ லோ ரேட்டில் கிடக்கிறான். பாவம் 200 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 120 ரூபா இருக்கான். இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் இவனும் டீசெண்டாக தன்னுடைய கடந்த கால குவார்டர் ஒரு 4-5 குவார்டராக டீசெண்டான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஒன்றும் வளர்ச்சியே இல்லை. பட் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் திடுதுப்புன்னு இதில் ஒரு 6.7%, முதல்ல 1% இருந்தவங்க இப்போ 6.7% அப்படின்னு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர், அதில் போய் நம்ம பார்க்குறோம் அவன் குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்கானான்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி டீசெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் க்ரோத் இல்லை அதில். அப்பேற்பட்ட கம்பெனி 1800 ரூபா இருந்தவன் இப்போ ஜஸ்ட் 1400 ரூபா வெறும் 400 ரூபா தான் இறங்கியிருக்கான். அதில் எஃப்ஐஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 4லிருந்து 10% டபக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டான். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹொனாசா கன்சியூமர் இருக்கிறதுலே இத்து போன செலெக்ஷன் பை எஃப்ஐஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி இந்த ஷேர் எடுத்து பார்த்தோம்னா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்தோம்னு வச்சுங்க, இந்த அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்து அவன் 455 ரூபா 500 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 264 ரூபா வந்திருக்கு. பாவம் இந்த ஷேரை கொண்டு போய் எஃப்ஐஸ்னுடைய தலையில் யார் கட்டி விட்டாங்கன்னு தெரில.
அவங்க செப்டம்பர் குவார்ட்டரில் தான் அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதத்தில் பார்க்கும்பொழுது இப்போ அவங்க 50% அவங்களுக்கு மங்களம் பாடி விட்டாங்க போல். ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலேயே ஒரு ஷேர் ஏறும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஹொனாசா. நண்பர்களே, இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம இந்த எஸ்எம்இ ஐபிஓஸ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த எஸ்எம்இ ஐபிஓஸ் பற்றி செபி நல்லா டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு வருடங்களுக்கு முன்னாடி 2021 பார்க்கும்பொழுது இந்த எஸ்எம்இ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ஐபிஓ மூலிமா புரட்டப்பட்ட பணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 503 கோடி என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் வழியா. இப்போ போய் 2023-24 டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தா 4000 கோடியாக இருக்குது. இப்போ இது போன்ற எஸ்எம்இ கம்பெனிஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகும்? எங்களுக்கு தெரிஞ்சே, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சே, நம்ம சொந்தக்காரங்க யாராவது 20 கோடி 30 கோடியில் ஏதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு கிளம்பி மலேசியா, பட்டாயா, துபாய் எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அந்த போன்ற கம்பெனிகள் திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்சர்ன் செபிக்கு. அதனால் இவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இதுலாம் போய் லாக் ஆகிட்டா என்ன பண்ணுறது? முதலீட்டாளர்களை காப்பாற்றணுமே. அப்போ 1 லட்ச ரூபா இப்போதைக்கு மினிமம் ஐபிஓ அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தா அதை 2 லட்சமாகவோ அல்லது 4 லட்சமாகவோ மாற்றிட்டா ரீட்டைல் பீப்புள் அங்கே வரமாட்டாங்கல்ல. அப்போ 4 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பணம் போடுறவங்க கண்டிப்பாக அதில் உள்ள ரிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பணம் போடுவாங்க. அப்போ திடீர்னு அந்த ஷேர் லாக் ஆகி எஸ்எம்இ விட்டு வெளியே வர முடியலனாலும் அவங்க அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டவங்களா தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பப்ளிக் கமெண்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு செபி எஸ்எம்இ ஐபிஓஸ் பார்த்து கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அதிலிருந்து திரட்டப்பட்ட மிகப்பெரிய பணம். அது மட்டும் இல்லை, அதிலிருந்து மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கவும் செஞ்சுருக்காங்க, லாஸ் ஆகிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை விற்கவும் முடியாமல் வாங்க முடியாமல் லாக் ஆகிற சில ஷேர்ஸ் இருக்குது. ஸோ எஸ்எம்இ ஐபிஓஸ் எல்லாம் பணம் போடுறவங்க யோசிச்சு இத்தனை சிக்கல் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போட்டுங்க. நண்பர்களே, பிட்காயினில் யாரும் அசைச்சிக்கவே முடியாது போல். இவன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பேட்டர்னை மிகவும் மதித்தவனாக இருக்கான் இந்த பிட்காயின். சமீபத்தில் இந்த 2024 ஆல் டைம் ஹை அப்படின்றத தாண்டுனா அப்போவே இவன் வந்து ஒரு வேளை மேல் நோக்கி போயிடுவான். அதுலேயும் இன்னொரு லாஜிக் இருக்குது பிட்காயினை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு டெப்த்து கீழே இறங்கியிருக்கோ, 20,000 ஒரு 70,000 வந்திருக்குன்னா அப்போ 50,000. அப்போ 70,000 + 50,000 கிட்டத்தட்ட 1,30,000 யூஎஸ் டாலர் போனாலும் ஆச்சரியப்படுறதுல இந்த பிட்காயின். எது எப்படியோ அதை பற்றி நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எது அவசியம்னா ரேஸில் முந்தி ஓடுனது யார்? பிட்காயின் முதல்ல 1 லட்சம் அப்படின்ற அந்த நம்பரை வந்து முதல்ல பிட்காயின் வந்து அச்சீவ் பண்ணுமா, இல்லை 8 கிராம் கோல்டு வந்து அச்சீவ் பண்ணுமா, இல்லை சென்செக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு ரேஸ் விட்டாக்கா என்ன ஒரு ஆச்சரியம் இந்த உலகத்தில். பிட்காயின் வந்து முதல்ல தொடர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ 2 மிக முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் நல்லா மனசில் வச்சுங்க. மகாராஷ்டிரானுடைய எலெக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நீ எனத்தையாவது ஒரு எக்ஸிட் போல் ஏதாவது ஒன்று சும்மா கத்துவாங்க, டிவியில் கோந்துக்கிட்டு ஊன்னு கத்துவாங்க. கேட்டால் எக்ஸிட் போல்னு எனத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒரு எக்ஸிட் போலாக விடுவாங்க. அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வேறு சாட்டர்டே வருது. இந்த ஒரு காரணத்தினால நாளைக்கு வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ வியாழன் வெள்ளி மிகப்பெரிய ஒரு ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குமா அல்லது நீட்டிப்படுத்துருமா என்ன அப்படின்றது தெரியல. பொதுவாக எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், கடைசி விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 5 மிட் கேப் ஷேர்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஒருவேளை பை லக், பை காட்ஸ் கிரேஸ், ஒருவேளை திடீர்னு மார்க்கெட் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எப்போ யூட்டர்ன் போடுவானே தெரியாதுங்க, எப்போ இறங்குவானே தெரியாது. இப்போ இந்த ஒரு மாதத்தில் நிஃப்டி 10% பக்கம் இறங்கிட்டான். உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இதே மாதிரி 10% ஏறினாலும் நம்ப முடியாது, இன்னொரு 10% கீழே இறங்கினாலும் நம்ப முடியாது. ஸோ யூட்டர்ன் போடும்பொழுது எது போன்ற பங்குகள் மேல் நோக்கி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு மிட் கேப்பில் இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டான்னு ஒரு ஷேர் இருக்குது. இவன் இந்த 2024 செய்த வேலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த 2024 பெருவாரியாக அவனுடைய ஒரு சப்போர்ட் லைன், முக்கியமான சப்போர்ட் லைன்லேருந்து ஜம்ப் அடிக்க தான் முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ கூட 2 மாதமாக மார்க்கெட் சரியில்லை. ஆனால் சமீபத்தில் மார்க்கெட் கொஞ்சம் நல்லானோடையுமே ஒரு ஹெவியாக ஜம்ப் அடிச்சிருக்கான். அப்போ இப்போ இந்த 3,400 ரூபாயிலிருந்து மறுபடியும் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதத்தில் 4,000-4,500 ரூபா அல்லது ஒரு 5,000 அப்படின்ற மாதிரி வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. என்ன காரணம்னா, மிட் கேப் பங்குகள் திடீர்னு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா அவனுங்களும் சேர்ந்து திரும்புவானு. ஸோ என்ன பிரார்த்தனை அப்படின்னா,
இந்த 2024 இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது. இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரே ஒரு ஜம்ப் அடிச்சு ஒரு 10% ஏறாதா அப்படின்ற மாதிரி பாவம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படின்றது, ஐடிபிஐ ஷேர். இந்த ஐடிபிஐ ஷேர் 2024 ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுக வேண்டியது, சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட வேண்டியது, கீழே விழுக வேண்டியது, சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட வேண்டியது. இந்த 2024 முக்கியமான இந்த 77 ரூபா 75 ரூபா அப்படின்ற லெவலில் ஸ்ட்ராங்காக பிடிச்சி எப்படியோ ஒரு சக்தியாக நிறுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ ஒருவேளை இன்னொரு 1.5 மாதம் பாக்கி இருக்குது. இந்த 1.5 மாதத்தில் மேல் நோக்கி ஏறிடுவானா இல்லை இதை உடச்சிருவானா அப்படின்றது தெரில. ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க் ஒருவேளை மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி வந்துச்சுன்னா நானும் மேல் நோக்கி வருவேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஐடிபிஐ. அது என்னவோ தெரில, இந்த எஸ்பிஐ கார்டு அப்படின்ற ஷேரை பற்றி பேசினாவே நம்மளுக்கு சிரிப்பு தான் நிறைய பேர்த்துக்கு வருது. அதுக்கு முக்கிய காரணம் இவனு இந்த 2024 சமயத்தில் ஒரு முக்கியமான லோ லெவல் அப்படின்றது வந்துட்டானா அங்கிருந்து சின்ன சின்ன ஜம்ப் அடிச்சிருக்கான். எல்லாமே தண்ட ஜம்ப் அப்படின்ற மாதிரி. அவனுடைய பழைய கை எங்கேயோ 1000 ரூபா பக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் இவன் 650 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கும் 650 ரூபாய்க்கும் 750 ரூபாய்க்கும் 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்குன்னு ஒரு சிறிய அளவில் தண்டமாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முறையும் அந்த மாதிரி ஒரு சிறிய தண்டளவில் ஜம்ப் பண்ணால் கூட போதுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2024 லெவலை விட்டு கொடுக்காம ஜம்ப் அடிச்சு இந்த 1.5 மாசத்துல 700 ரூபா வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த மிட் கேப் ஸ்டாக் மேல் இருக்கு. ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கிரைண்ட்வெல் நார்டன் அப்படின்ற ஷேர், இந்த ஷேர் கீழே விழுகாம தாங்கி பிடிக்கிறதுக்கு எங்கிருந்து சப்ளை வருதுன்னா 2022 இருந்து சப்ளை வந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டு சப்போர்ட் இல்லை, எங்க வீட்டு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி 2022 இருந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தா எகிரிடுறான். ஸோ அந்த லெவல் இப்போ மறுபடியும் வந்து 2098 விழுந்திருக்கு. இங்கிருந்து அவன் ஒரு 50% மேல் நோக்கி ஏறுவானா இல்லையா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த டாடா காம் ஷேர், இவனும் ஒரு சிறந்த மிட் கேப் ஷேர் தான். இவனுடைய சப்போர்ட் லெவல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 1500 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இப்போ 1700 ரூபா இருக்குது. ஸோ இந்த டாடா கம்யூனிகேஷன் ஷேர் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சுன்னா இவனும் அவனுடைய பழைய ரேட்டு போவானா, 2200 ரேஞ்சுக்கு போவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 5 ஷேரும் மிட் கேப் ஷேர்ஸ், கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்கள். மார்க்கெட் திரும்பும்போது இவங்களும் ஏறுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.